ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பல்வேறு விதமான துறை மீதான மானிய கோரிக்கை நேற்று நடைபெற்றது. அதில் என்னமான புதிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசின் மானிய கோரிக்கையை வந்து பார்த்தா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 விதமான துறை மீதான மானிய கோரிக்கையை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் என்னமான புதிய அறிவிச்சாங்க இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீர்வளத்துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றது. இதில் வந்து பார்த்தா 10க்கும் மேற்பட்ட புதிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க நீர்வளத்துறை சார்பில். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா, 3 இடங்களில் தரைக்கீழ் தடுப்பணைகள் அமைக்கும் பணி வந்து பார்த்தா மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை, திருவாரூர், மேலழுதை, கடலூர், ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து தடுப்பணை வந்து கட்ட போகிறாங்க. அதுக்கடுத்து 55.36 கோடி மதிப்பீட்டில் 7 மாவட்டங்களில் 10 இடங்களில் அணைக்கட்டுகள் மற்றும் பகிரணைகள் அமைக்கப்படும்ன்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கான பிளேசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 71.86 கோடி மதிப்பீட்டில் 10 இடங்களில் தடுப்பணை வந்து பார்த்தா கட்ட போகிறாங்க. அதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு நீர்வளத்துறை சார்பில் மானிய கோரிக்கை இடம்பெற்றிருக்கு. முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த கட்டமாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இருக்கு பாருங்க. அதுக்கான மானிய கோரிக்கையில் பல்வேறு வகையான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க, புதிய அறிவிப்புகள். அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 71 அரசு தொழில் நிலையங்களில், அதாவது தனியார் தொழில்நுட்ப மாடலுக்கு 4.0 தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தி குறுகிய கால பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 71 ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய கால பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன தொழிலாளர்களுக்கு பயிற்சி வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக 92 லட்சம் மதிப்பீட்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலைய விடுதிகளில் புதிய நூலகங்கள், லைப்ரரி வந்து பார்த்து அமைக்க போகிறாங்க. இதுக்காக 92 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த கட்டமாக 10.11 லட்சம் மதிப்பீட்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இணையதள ஸ்மார்ட் டிவி வசதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஐடியில் வந்து பார்த்தா ஸ்மார்ட் வசதியும் கூடிய டிவி வந்து பார்த்தா வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து புதிய தொழில் வாய்ப்புகள் குறித்து கல்வி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. புதிதாக வளர்ந்து வரும் தொழில் மற்றும் பிற தொழில் வாய்ப்புகள் குறித்து காணொலி காட்சி பதிவில் கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்படும் சொல்லியிருக்காங்க. டிவியில் வந்து ஒளிபரப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 32.89 லட்சம் செலவில் கணினி வசதி மேம்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள், அந்த கல்வி நிலையத்தில் கணினி வசதி வந்து பார்த்தா மேம்படுத்த போகிறாங்க. அதுக்கடுத்து 29.60 லட்சம் மதிப்பீட்டில் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்க அலுவலருக்கு மடிகணினி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10 லட்சம் மதிப்பீட்டில் ஏ இருக்குது பாருங்கள், அதுக்கான பயிற்சி வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல அட்வைட்னே வந்து சொல்லலாம். ஏஐக்கான பயிற்சி வந்து பார்த்தா வழங்க போகிறாங்க. அதுக்காக 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த கட்டமாக ரூபாய் 24.90 லட்சம் மதிப்பீட்டில் பட்டாசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு புத்தக பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குன்னு வந்து பார்த்தா பயிற்சி வழங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் 1000 பேருக்கு 1 லட்சம் மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆட்டோ ஓட்டுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு 1000 பேருக்கு 1 லட்ச ரூபாய் வந்து தமிழக அரசு மானியம் வழங்குறாங்க. அதுக்கடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, சமூக நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை இருக்குது பாருங்கள், மகளிர் உரிமைத்துறை. அதுக்கான மானிய கோரிக்கை நடைபெற்றது. அதுலேயும் ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு. அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 2 கோடி மானியத்தில் 200 பெண்களுக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சென்னையில் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த 200 பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட இளஞ்சிவப்பு ஆட்டோ வந்து பார்த்தா வாங்க 1 லட்சம் மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா, பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களை பயன்பெறுவதற்காக வருமான உச்சவரம்பு 72,000 ரூபாயிலேருந்து 1,20,000 வந்து பார்த்தா மாற்றி அமைச்சிருக்காங்க. பெண்கள் சம்மந்தப்பட்ட தமிழக அரசு ஸ்கீம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 1,20,000 ரூபாய் வந்து பார்த்தா நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அது வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக பணிபுரியும் பெண்களுக்கு மகளிர் விடுதிகள் வந்து பார்த்தா கட்ட போகிறாங்க. 6 மாவட்டங்களில் வந்து பார்த்தா புதுசாக வந்து கட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 50 லட்சம் மதிப்பில்
விழிப்புணர்வு கருத்தரங்கள் வந்து பார்த்தா உருவாக்க போகிறாங்க. யாருக்காகனா கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட அந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு விழிப்புணர்வு வந்து பார்த்தா ஏற்படுத்துறதுக்காக கருத்தரங்களை வந்து பார்த்தா தொடங்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு ரூபாய் 1,00,00,000 மானியம் வந்து வழங்குறாங்க. அதாவது கைம்பெண்கள் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தா 200 பயனாளிகளுக்கு சுய தொழில் செய்ய தலா 50,000 வீதம் 1,00,00,000 வழங்கப்பட்டது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மானியம் மாரி வந்து வழங்குறாங்க. அடுத்த கட்டமாக 1 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு பயிற்சி வந்து பார்த்தா ஏற்படுத்த போகிறாங்க. எங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 அரசு சேவை இல்லங்கள் மற்றும் 27 அன்னை சத்யா குழந்தை காப்பங்களோட மானியருக்கு தான் அந்த பயிற்சி வந்து வழங்குறாங்க. அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து அரசு மற்றும் தனியார் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் குழந்தை திருமண தடை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு பலகைகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பலகைகள் அமைக்க போகிறாங்க. இதுக்காக 62 லட்ச ரூபாய் வந்து பார்த்தா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 40 லட்சம் மதிப்பீட்டில் வந்து சிறப்பு தங்கும் வசதிகள் ஏற்படுத்துகிறாங்க ஒரு 7 இடங்களில். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ரூபாய் 40.20 லட்சம் மதிப்பீட்டில் முதியோர்களுக்கு வந்து பார்த்தா பயிற்சி வந்து அளிக்கிறாங்க. என்னமான பயிற்சின்னு தெரிய வரல. மூச்சு மற்றும் தியான பயிற்சியிலையுமே வந்து பார்த்தா வழங்குறாங்க. அதுக்கடுத்து 50 லட்சம் மதிப்பீட்டில் பயிலரங்கள் வந்து பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. பச்சிளங்குழந்தைகளுக்கு சத்தான உணவு ஊட்டுதல் மற்றும் தாய்மார்களுக்கு குழந்தை வளர்ப்புக்கான ஆலோசனை கொடுத்த வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து பார்த்தா அங்கன்வாடி பணிகளுக்கு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பதிவு மற்றும் உரிமம் இனி எளிதாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது தனியாரால் நடத்தப்படும் முதியோர் இல்லம் இருக்கு பாருங்க, மாலையீடுகள், அதுக்கு வந்து புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான உரிமம் வந்து மிகவும் வந்து எளிதாக்கப்படும்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து புதிய குடியிருப்பு கட்டடங்கள் வந்து பார்த்தா துவங்க போகிறாங்க. 4 கோடி மதிப்பீட்டில் சொல்லியிருக்காங்க செங்கல்பட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சிறப்பு கண்காணிப்பு மையம் வந்து பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. குழந்தை பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு இந்த 8 அரசு கூர்நோக்கு இல்லங்களை வந்து பார்த்தா இந்த சிறப்பு கண்காணிப்பு மையம் வந்து பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் 500 பயனாளிகளுக்கு மேலுள்ள 451 பள்ளி சத்துணவு மையங்களுக்கு முட்டை உரிப்பான் எக்பீட்டர்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கான இயந்திரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 451 பள்ளிகளில் இந்த எக்பீட்டர் வந்து பார்த்தா எக்பீலர் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் பாதை திட்டம் ஏற்படுத்துகிறாங்க. சட்டத்திற்கு புறமான சேலைகளில் ஈடுபட்டதாக கருதப்பட்டு சென்னை அரசு கூர்நோக்கு இல்லத்தில் தங்க வைக்கப்படும் சிறார்கள் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் தடுப்பதற்காக இந்த பாதை திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 40 லட்ச ரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு கூர்நோக்கு சிறப்பு மற்றும் பாதுகாப்பு இல்லங்களில் உள்ள சிறார்களை ஆக்கப்படுது. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. நல்வழிப்படுத்துவதற்காக பேசிக்காக ட்ரைனிங் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறன் நிலை மீதான மாறிய கோரிக்கை நடைபெற்றுச்சு. அதில் வந்து பல்வேறு விதமான புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அறிவிப்பு என்ன, ரூபாய் 50 லட்சம் நிதியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டம் வந்து பார்த்தா வழங்குறாங்க. PhD படிப்புக்காக வந்து பார்த்தா வழங்க போகிறாங்க. அதுக்கடுத்து 12.20 கோடி ரூபாய் உதவித்தொகை வந்து வழங்குறாங்க. அதாவது 40% மேலே இருக்காங்க பாருங்க, அவங்கள 5081 பேருக்கு வந்து உதவித்தொகை பராமரிப்புக்கான உதவித்தொகை வந்து வழங்க போகிறாங்க. அதுக்கடுத்து 279.96 லட்சம் உணவூட்டும் மானியம் உதவித்தொகை வந்து பார்த்தா வழங்குறாங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியோட பழுதடைந்த உபகரணங்களுக்கு பதிலாக புதிய வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் ஸ்கூட்டர்கள், காதொலி கருவிகள், அந்த பிரைலர் கைகள் இதெல்லாமே வந்து பார்த்தா பழுதடைச்சு பழசாயிடுச்சுன்னா உங்களுக்கு புதுசாக வந்து பார்த்தா மாற்றி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுதி வசதி சிறப்பு வகுப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க. 200 பேர் வந்து பார்த்தா தங்கியும் படிக்க அளவுக்கு போட்டித் தேர்வுக்கு எக்ஸாம் இருக்குது பாருங்கள், அந்த TNPSC அந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து இலவசமாக வந்து பார்த்தா சிறப்பு வகுப்பு நடத்துகிறாங்க ஒன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதுக்கப்புறம் செவித்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு செயல்படும் 10 அரசு சிறப்பு பள்ளிகளில் செய்கை மொழியில் வந்து பார்த்தா அவங்க வந்து அறிந்து கொள்வதற்கு வந்து QR கோடு வந்து பார்த்தா பாடத்திட்டம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 12 lakh வந்து பார்த்தா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்வைத்திறன் குறையோர்கள் தங்கி படிக்கும் அரசு தொழிற்பிரிவுகளுக்கு சீருடைக்கு 600 ரூபாய் வந்து பார்த்தா மானியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 கோடி மதிப்பில் இயன்முறை உபகரணங்கள் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. 1000 பேருக்கு வந்து வழங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை நடைபெற்றது. இதில் வந்து பார்த்தா ஒரு சில முக்கிய அறிவு இடம்பெற்றிருக்கு.
பாருங்கள். அதாவது 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது பாருங்கள். அதை வந்து பார்த்தா புனரமைப்பது சீரமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான அப்டேட், 1 லட்சம் தனி வீடுகள் வந்து பார்த்தா வழங்க போகிறாங்க. அதாவது நீங்களே வீடு கட்டி கொள்வதற்கு உங்களுக்கு வந்து பார்த்தா மானியமாக தமிழக அரசு 1 லட்சம் வீடுகளுக்கு மானியம் வந்து வழங்குறாங்க. நிலம் இருக்கவங்க நலிவுற்ற மக்கள் பயன்பெறும் வகையில் தாமாக வீடு கட்டி கொள்ளும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ மேம்பாட்டு வாரிய திட்ட பகுதியில் வசிக்கும் மகளிர் மேம்பாட்டிற்காக வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆளிற்கு சிறப்பு சுயதொழில் பயிற்சி வந்து பார்த்தா வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில, அதாவது சிஎம்டி இருக்கு பாருங்கள், சென்னையில் மொத்தமாக 43 புதிய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா, நிலப்பயன் தகவல் அமைப்பு இருக்குது பாருங்கள். அதாவது முழுமை திட்ட நில உபயோக வகைப்பாடுகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ள ஏதுவாக உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கட்டட முடிவு சான்று பெறுவது விலக்களிக்கிறாங்க. 300 சதுர மீட்டருக்குள் கட்டட பரப்பளவு கொண்ட 14 மீட்டர் உயரத்திற்குள் உள்ள அனைத்து வணிக கட்டடங்களுக்கும் விலக்களிக்கப்படுறதை சொல்லியிருக்காங்க. மானிய கோரிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கான இணைய செயலியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட மனை பிரிவுகளை புவியியல் தகவல் முறையில் புவிசார் குழுவை கொண்டு உருவாக்கப்படுறதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து உங்களுக்கு 4 துறை மீதான மானிய கோரிக்கை இடத்துல முக்கிய அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒவ்வொரு நாளாக வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மீதான மானிய கோரிக்கை இதுக்கப்புறம் நடைபெற போகுது. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அதுக்கான அப்டேட் நம்ம சேனலில் வீடியோ வந்து போடும். ஸோ இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.